தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையிலான எல்லை மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. சமாதான முயற்சிக்கும் தாய்லாந்து சம்மதிக்காததால் பதற்றம் நீடிக்கிறது. தாய்லாந்து மற்றும் கம்போடியா எல்லை பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக விமான தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், துப்பாக்கிச் சண்டை என தீவிரமான மோதல் நிலவி வருகிறது. இந்நிலையில் உடனடியாக நிபந்தனையற்ற தீவிர மோதல் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என கம்போடியா அரசு ஐக்கிய நாடுகள் அவையை கேட்டுக் கொண்டுள்ளது. மோதல் ஒரு மனிதாபிமான சீர்கேடு, மக்கள் உயிரிழக்க கூடாது என ஐநா அவைக்கான கம்போடியா தூதர் தெரிவித்தார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தலைமையில் ASEAN எனப்படும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு வழியாக ஒரு தாக்குதல் நிறுத்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் தாய்லாந்து அதனை முழுமையாக ஏற்காமல் தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கே முன்னுரிமை என தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய கம்போடியா பிரதமர் ஹூன் மனேத், மோசமான நாடு கடந்த தாக்குதலாக இது மாறி உள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைதி வேண்டுமானால் தாய்லாந்து பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தாய்லாந்து கம்போடியா இடையிலான மோதலில் இதுவரை 32 பேர் உயிரிழந்துள்ளனர். 13 பேர் கம்போடியாவிலும் 19 பேர் தாய்லாந்திலும் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. தாக்குதல்களால் எல்லைப் பகுதிகளில் இருந்து சுமார் 1.5 லட்சம் பேர் அகதிகள் முகாம்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். இரு நாடுகளின் பதற்றத்தை தீர்க்க ASEAN நாடுகள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளன. உலக நாடுகளின் கவனமும் தற்போது தென்கிழக்கு ஆசியாவின் பக்கம் திரும்பியுள்ளது. தாய்லாந்தில் உள்ள வரலாற்று கோவில்களை கம்போடியா சொந்தம் கொண்டாடுவது உள்ளிட்ட பல்வேறு நீண்டகால சிக்கல்களால் திடீரென மோதல் வெடித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன்.